என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் புதிய ஆண்டை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற அங்கலாய்ப்பு என்னன்னா, ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்தார், இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு பல நேரங்களில் வாக்குத்தத்தம் நிறைவேறாததை குறித்து நாம் கலங்குகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அவனுடைய வசனத்தை பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஒருவேளை அவர் சொன்னது தாமதமாகலாமே தவிர அதை ஒரு நாளும் ஆண்டவர் மாற்றியோ அல்லது ரத்து செய்யவோ மாட்டார். அது ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகவே ஆகாது. எந்த சூழ்நிலை வேணா மாறலாம், ஆனா அவருடைய வார்த்தை மாறாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எந்த சூழ்நிலையையும் தாண்டினது. எந்த சூழ்நிலையும் அவருடைய வாக்குத்தத்தங்களை அது மட்டுப்படுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் யாக்கோபுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னா, யாக்கோபினுடைய பின்னணி, யாக்கோபு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை பெறும்போது அவன் இருந்த நிலை நமக்கு தெரியும். ஒருவேளை ஒரு அனாதையை போல அவன் அங்கே தங்குகிறான். அவனுக்கு யாரும் கிடையாது. ஒருவேளை அவனுடைய சகோதரன் கண்டுபிடித்து அவனை கொன்றுவான். அவனுடைய தகப்பனும் தாயும் இப்பொழுது தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த மனநிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில யாக்கோபு இப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று, கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்பொழுது யாக்கோபின் தேவனாய் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை அவர் யாக்கோபினிடத்திலே நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் வாக்குத்தத்தம் செய்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவதாக அவர் உண்மையுள்ளவர். பாருங்க, அவர் உண்மையுள்ளவர். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் நிச்சயமாக அவர் சொல்லிட்டார்னா அவர் அதை செய்வார். அவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாராளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரியம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலிலே இதை கேட்டு கொண்டிருந்தாள். பாருங்க, கர்ப்பம் செத்து போய்விட்டது. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது சாராளெல்லாம் நம்ப முடியல. எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு கர்த்தர் பேசினா கூட அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாள். காரணம், சூழ்நிலை இப்பொழுது வாக்குத்தத்தத்தை காட்டிலும் பெரிதாய் காட்சி அளிக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கும் ஒருவேளை உங்க சூழ்நிலை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது போல இருக்கலாம். அல்லது நீங்க உங்க சூழ்நிலைகளை வாக்குத்தத்தங்களை காட்டிலும் பெரிதாக மதித்து கொண்டிருக்கலாம். டாக்டர் சொல்லிட்டாங்க, கர்த்தர் சொன்னார் தான், ஆனா டாக்டர் சொல்லிட்டார்ல, சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுல, கர்ப்பம் செத்து போச்சுல அப்படின்னு எத்தனை முறை சூழ்நிலைகளை வாக்குத்தத்தங்களை காட்டிலும் பெரிதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அவர் சூழ்நிலைகளை தாண்டி அந்த வாக்குகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, சாராளின் கர்ப்பம் செத்து போனது, ஆனால் சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க வைக்க, அந்த கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் செய்த தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் அதை நிறைவேற்றுவார். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க, அந்த வாக்குத்தத்தம்லாம் நமக்கு சாத்தியமா, நம்மளால முடியுமா? ஒருவேளை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உடன் சுதந்திரவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் உடன் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம் இல்லையா? இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் நான் தேவனுக்கு சுதந்திரவாளி, இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளி என்று விசுவாசிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று, நீங்க அப்படியே நம்புங்கள்.
அப்படியே விசுவாசியுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களால் முடியும், ஆண்டவரே நீங்க வல்லவர். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை காட்டிலும் என்னுடைய பிரச்சனை அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதாரணமானதுதான். வாக்குத்தத்தம் பெரியது. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பெரியவர். வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அவர் மரித்து போயிருந்தா வாக்குத்தத்தம் காலாவதியா இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதனால அவர் வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அவர் உயிரோடு இருப்பதனால அவருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனோடு இருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையில செத்து போன எதையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. நம்மளும் இன்னைக்கு சொல்லலாமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளது. அந்த வாக்குகளை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நாமும் சொல்ல போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்பி, சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. அப்படி சூழ்நிலை பார்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அவர் செய்ய வல்லவர், இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர், செத்த கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க அவரால் முடியும்னா என் வாழ்க்கையிலும் இதை செய்ய அவரால் முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 77:14. சங்கீதம் 77:14. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, வாக்குத்தத்தம் செய்தவர் நீர் உண்மையுள்ளவர், அப்படியே நீர் செய்து முடிப்பீர், நிறைவேற்றுவீர். ஆண்டவரே, உம்முடைய வாக்குகள் உண்மையுள்ளது. ஏன்னா நீங்க உண்மையுள்ளவர். ஆண்டவரே, உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கும் உங்க வல்லமையை தமது பிள்ளைகள் காணட்டும். உடைய வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா, விளங்க பண்ணுங்க. உடைய வார்த்தையின்படியே நீர் உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.